எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ ரொம்ப ஒரு அழகான இந்த பொழுதில் உங்கள் எல்லாரோடையும் இந்த நாளை கழிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 3231 சிங்கப்பெண்கள் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் 2025 and 26 இந்த பியூட்டிஃபுல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு பலத்த கைத்தடலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஏன் எப்பயுமே நம்ம விமென்ஸ் டேவை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம்? அதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? இந்த மார்ச் மாதம் வந்தாலே இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு விமென்ஸ் டேவை போதுன்ற அளவுக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். எத்தனை வருடங்கள் இந்த மாதிரி நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்னு யோசிச்சு பார்த்தா, இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க இப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், நிறைய மேக்கப் போட்டிருக்கோம், நிறைய படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய தன்னம்பிக்கையோடு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் இப்போ தான். இதுக்கு முன்னாடி நம்ம கொள்ளு பாட்டி கிடைக்காத வாய்ப்பு, அவங்க பாட்டி கிடைக்காத வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா ஒரு பெண்கள் அப்படிங்கிற கூட்டம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு இனம். இந்த இனத்துக்கு இன்னைக்கு கல்வி கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கு, பொருளாதாரம் கிடைச்சிருக்குங்கும் போது இந்த இனம் அதை இன்னும் எத்தனை வருடங்கள் கொண்டாடலாம்? 2000 ஆண்டுகளாக ஒன்றுமே இல்லாமல் கிச்சனில் உட்காந்துட்டு இருந்த நம்ம இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு மேலே பெண்கள் தினத்தை கொண்டாடிக்கிட்டே இருந்தாலும் தப்பே இல்லைன்ற அளவுக்கு தீராமல் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் மேலே வந்துட்டு இருக்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் நம்ம கூட சேர்ந்து ஆண்களாக இருந்து நமக்காக உட்காந்து கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த ஆண்களுக்கும் பெரிய கைத்தட்டல் தேவை. இங்கே பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணும் இல்லை. நம்மளை இந்த சொசைட்டியில் மரியாதை கொடுத்து கை தூக்கி விடுற ஆண்களையும் நம்ம எப்பயுமே மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அண்ட் ஆல்சோ அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் போய் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறினோ, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயன்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு இந்த மாற்றம் வந்ததுக்கு காரணமே நம்ம பல வருடங்களா நம்மளை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறது தான். பெண்களும் பாருங்களேன் சாதிக்கிறாங்க. அட பொண்ணுங்களாலையும் முடியுதுன்றதை காட்டுறதுக்காக இங்கே பெண்கள் தினம் இல்லை, பெண்கள் என்னைக்குமே சாதிச்சுட்டே இருக்காங்க தான். அதை கொண்டாட கீழே இருக்க எல்லா பெண்களும் மேலே வருவாங்க அப்படிங்கிறது தான் இதை நம்ம கொண்டாடுறதுக்கான சாராம்சமே. அண்ட் எத்தனை நாளுக்கு இன்னும் நம்ம இதை செய்யணும்னா, பாரு, ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு பெண் சயின்டிஸ்டாக இருக்காங்க, ஒரு பெண் இயக்குனராக இருக்காங்க, தாய்க்கிழவி படத்தில் ஹீரோவே இல்லை, ஒரு பெண் மட்டும் நடித்த அந்த படம் பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு அந்த பெண்ணுன்னு அவங்க செஞ்சால் மட்டும் அதை நம்ம உயர்த்தி பேசுகிறோம் இல்லையா, அந்த காலம் மாறுற வரைக்கும் நம்ம கொண்டாடணும். எப்படி ஒரு ஆண் செஞ்சால் அதை அவங்க செய்கிறாங்க, அவங்க சயின்டிஸ்ட், அவங்க டீச்சர் நம்ம ஜென்ரலாக சொல்கிறோமோ, அந்த மாதிரி அதை ஒரு பெண் செஞ்சால் கூட அதை சாதாரணமாக பார்க்குற அளவுக்கு அத்தனை பெண்களும் அதை மிக சாதாரணமாக செய்கிற அளவுக்கு இந்த பூமி மாறுற வரைக்கும் நம்ம இதை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். 100 ஆண்கள் செய்கிற வேலையை அங்கே 2 பெண்கள் தான் செய்கிறாங்கன்னா அந்த ரேஷியோ 100:100 மாறுற வரைக்கும் இந்த மாற்றத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் பெண்கள் தினத்தோட சாராம்சம். அந்த விதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சி. இவ்வளோ அழகாக உட்காந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிட்டு இதை அரேஞ்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள். என்ன இங்கே அழைச்ச இனிகோ மேம்க்கும் மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறோம். நாங்கள் ஒரு ட்ராவலில் மீட் பண்ணோம், இண்டிபெண்டன்ட் விமென்லாம் சேர்ந்து ஒரு ட்ராவலில் மீட் பண்ணோம். ஸோ மேம்க்கு பின்னாடி இவ்வளோ ஒரு அழகான இயக்கம் இருக்குது, இவ்வளோ பேர் இதை கொண்டாட உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த தருணத்தில் நம்மளோட நிகழ்ச்சியில் முக்கியமான 3 நபர்களை நம்ம ஃபெலிசிட்டேட் பண்ண வேண்டிய தருணம். ஸோ இந்த டைமில் ஐ வுட் லைக் டு கால் ரொட்டேரியன் DGN T. சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக திரு சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார், அடுத்ததாக ரொட்டேரியன் DGND சுந்தராஜ் அவர்களை ஹானர் பண்ணுறதுக்காக சுரேஷ் சாரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திருமதி கவிதா அவர்களை ஹானர் பண்ணுறதுக்காக திருமதி வனிதா சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திருமதி சாந்தி அவர்களை ஹானர் பண்ணுறதுக்காக I would like to call Vanitha Suresh again onto the stage. Thank you so much, ma'am.
அடுத்ததாக டிஜி வி சுரேஷ் அவர்களை ஹானர் பண்றதுக்காக I would like to call சிவகுமார் sir onto the stage please. அடுத்ததாக திருமதி ஹேமலதா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வனிதா சுரேஷ் அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். சேர்மன் புவனேஸ்வரி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வனிதா சுரேஷ் அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். அடுத்ததாக ரொட்டேரியன் டிஜி வி சுரேஷ் அவர்களோட பேச்சை கேட்கறதுக்காக எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார். உங்களோட ஸ்பீச் ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில் இப்போ டீ காஃபி எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்கோம். ஸ்நாக்ஸ் இருக்குது, அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ் இருக்குது. மத்தியானம் லஞ்சும் ஹெவியாக தான் இருக்குது. அதனால் தைரியமாக வணக்கம் சொல்லலாம். காலை வணக்கம். சிங்கப்பெண்களின் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு இன்று சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வருகை புரிந்துள்ள ஆக்ட்ரஸ் மற்றும் ரைட்டர் வினோதினி வைத்தியநாதன் அவர்களே, மற்றும் நம்மளுடைய எம்சி பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து கேட்டதுமே நம்ம ரோட்டரின்னு சொன்னதுமே எந்த ஒரு முகசுலிப்பும் இல்லாமல் எஸ்டேட் பண்ணாமல் வருகை புரிந்துள்ள அனிதா சம்பத் அவர்களுக்கும், மற்றும் நம்மளுடைய டிஜி என் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களே, முதல் பெண்மணி சங்கீதா சிவகுமார் அவர்களே, மற்றும் என்னுடைய துணைவியார் திருமதி வனிதா அவர்களே, மற்றும் ரொட்டேரியன் கவிதா ரவிக்குமார், டிஜிஎன்டி மற்றும் கான்ஃபரன்ஸ் சேர்மன் சுந்தரராஜ் அவர்களே, முதல் பெண்மணி ரொட்டேரியன் பூங்கோதை சுந்தரராஜ் அவர்களே, மற்றும் இந்த ஈவெண்ட்டை யார்கிட்ட கொடுத்தா சிறப்பாக, அதுவும் இந்த உமன்ஸ் டேன்னும் போது இதை செய்யறதுக்கு சரியான ஆள் யாருன்னு தேர்வு செய்யும்போது, ஏற்கனவே இதே கேம்பஸில் ஒரு 1000க்கு மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்களை வைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு பண்ணி அதை நம்ம மாவட்டத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு செஞ்சாங்க. நம்மளுடைய புவனேஸ்வரி ரமேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஈவெண்ட்னுடைய வின்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் இனிகோ லான்சி அவர்களே, மற்றும் ரொட்டேரியன் ஜோஷ்னா சுதாகர் அவர்களே, ஈவெண்ட் செக்ரட்டரி அனந்தராமன் அவர்களே, மற்றும் சேவா ரத்னா அவனுடைய ஃபவுண்டர். உண்மையில் ரொட்டேரியன் சொல்கிறதுல பெருமைப்படுறேன் மேடம். நீங்கள் என்ன சேவா ரத்னா ஃபவுண்டர்ன்றதை விட எங்கள் ரோட்டரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் போது உண்மையில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ மேடம். எங்கள் ரோட்டரி குடும்பம் போது இன்னும் சந்தோஷம். எனிவே திருமதி ஹேமலதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கஜேந்திரன், பார்த்தசாரதி, அருள்மொழிவர்மன், திராவிடமணி, மற்றும் அவென்யூ ஆஃப் சர்வீஸ் சேர்மன் நம்ம உமாசங்கர் வந்திருக்கா, அப்படி விஜயகுமார் வந்திருக்காங்க, ஜிஆர்பி விஜயகுமார் வந்திருக்காங்க, இன்ட்ராக்ட் சேர்மன் விஜயகுமார் வந்திருக்காங்க, அதே போல் நம்மளுடைய சுஜய் வந்திருக்காங்க. அடுத்தபடியாக மிகப்பெரிய ஸ்பான்சர் கொடுத்த நம்மளுடைய தனிஷ் ஜுவல்லனுடைய நிறுவனர் திரு சரவணா வந்திருக்காரு. மற்றும் இந்த ப்ரோக்ராம்னுடைய கோ சேர்மன் டாக்டர் சுப்புலட்சுமி, ரொட்டேரியன் அருளரசி, ரொட்டேரியன் சுசிலா, ரொட்டேரியன் ஜோதி, ரொட்டேரியன் தேவி, ரொட்டேரியன் அனிதா, ரொட்டேரியன் கலைவாணி அண்ட் ரொட்டேரியன் சோனல், மற்றும் கவர்னரை ராஜசேகர், மற்றும் திரளாக வருகை புரிந்துள்ள ரோட்டரி பெண்மணிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இந்த நிகழ்ச்சி இன்னும் 10 நிமிஷம் தான் நான் முடிச்சேன்னா நாங்கள் அத்தனை பேருமே கீழே இறங்கி போயிடுவோம். ஸ்டேஜ் ஒன்லி ஃபார் லேடிஸ் இது. ஏன்னா இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷன் போது இனாகரலாக நான் இந்த ஸ்டேஜை இனாகரல் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே போய்டும். 3 hours நீங்கள் நான் ஸ்டாப் கொண்டாட்டமாக லேடிஸ் உங்களுக்கு உண்டான ஸ்டேஜ். இதில் தயவுசெய்து எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். இந்த ஸ்டேஜ் யாருக்காகவோ போட்டிருக்காங்க, நமக்கு இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்டான ஸ்டேஜ். நீங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ப்ளஸ் ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஏன்னா அதற்குண்டான எம்சி பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அனிதா சம்பத் வந்திருக்காங்க. அதே மாதிரி போனா மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் அத்தனையுமே என்ன போனாக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் நம்ம அத்தனை பேர் சார்பாக தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு 1 week 10 days கண்டினியூஸாக சென்னையிலேருந்து இங்கே இருந்து ஒரு 3 நாளாக ரூம் போட்டு விட தங்கி இங்கேயே இருந்து இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே போனாக்கு வாழ்த்துக்கள். அதை விட இதற்கு டைமண்ட் ஸ்பான்சர் கொடுத்த லான்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபா மதிப்புள்ள
gift மட்டும் நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம வாங்கின கிஃப்ட்டில் வந்து பேகு ஸ்வீட்டு சரவணம் கொடுத்தாலும் அதில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதை போட்டு நம்ம உமன்ஸ் வந்திருக்காங்க, லேடிஸ் வந்திருக்காங்க, அவங்கள வந்து வெளியில் போகும்போது இன்முகத்தோடு போனால் அத்தனை பேருமே அந்த ப்ரோக்ராம் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போனதுக்காக அவங்களும் அரும்பாடுபட்டிருக்காங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி ஜோஷ்னா, அருளரசி, என்ன இதில் இருக்கிற கோச்சார்மன்ஸ் அத்தனை பேருமே எஃபோர்ட் போட்டு தான் இன்றைக்கி இந்த 300 பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி காலையில் வந்தீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் கொண்டாட்டத்தோடு வெளியில் போகணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லோருமே கண்டு கழித்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது நாம் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இந்த 1 இயர் ஃபுல்லாக 9 மந்த்ஸ் வந்து எல்லா ரொட்டேரியன்ஸும் வீட்டில் இருந்து போயிட்டு அவங்க வெளியில் போயிட்டு எவ்வளோ ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க. லேடிஸ் நீங்கள் வந்து கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் இன்றைக்கி இந்த லேடிஸ் மட்டும் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக இது உமன்ஸ் டே செலிப்ரேஷனாக. ஏன்னா மார்ச் 8ஆம் தேதி தான் உமன்ஸ் டே செலிப்ரேஷன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் நிறைய இருந்ததுனால இதை தள்ளி நம்ம இப்போ எக்ஸாம்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம இப்போ இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வச்சுருக்கோம். ஸோ இருக்கிற அத்தனை பேருமே தயவுசெய்து சொல்கிறேன், லேடிஸ் நீங்கள் ஃபஸ்ட் லேடிஸ் அனைவருமே இருந்து இதை சிறப்பான முறையில் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா டிஜே இருக்குது, ஆட்டம் பாட்டம், நீங்கள் எல்லா ஸ்டேஜில் வந்து என்ன ஒன்றா பண்ணலாம். ஸ்டேஜ் உங்களுக்கு உண்டானது. ஆகையால் வருகை புந்தல் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவெண்ட் கிராண்ட் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு இந்த டீம் தான் காரணம். உண்மையில் அந்த டீமுக்கும் இடம் கொடுத்த நம்மளுடைய சிவகுமார் சார் மற்றும் சங்கீதா மேடம், அப்புறமா அந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையில் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவகுமார் சார் சரின்னு சொல்லிட்டாலும் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் கூட சரி, ஒருத்தர் கூட முகம் சுளிக்காமல் நம்ம ரோட்டரி ஈவெண்ட்னா அந்த அளவுக்கு வந்து ஓடி ஓடி வேலை செய்கிறாங்கன்னா உண்மையில் அத்தனை ஸ்டாஃப்ஸுக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அந்த 1000 பேர் 1600 பேர் வந்து இங்கே நம்ம அந்த கலை நிகழ்ச்சி நடத்தும் போது எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த 400 பேர்னும் போது எந்த குறையும் இல்லை. ஃபுட்டு வந்து நான் வெஜிடேரியனும் இருக்குது, வெஜிடேரியனும் இருக்குது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமான முறையில் அமைஞ்சு நீங்கள் போகும்போது உங்களுடைய ஃபீட்பேக் சொன்னால் தான் உண்மையில் மாவட்டத்திற்கு மிக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு இதுவுமே நிகழ்வும் என்னென்னாக்கா, நம்ம மாவட்டத்தில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் ரோட்டரி கண்டென்ட்டை குறைச்சி அந்த ப்ரோக்ராம் என்ன அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் சரி, இன்னும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நாங்கள் ஸ்டேஜை காலி பண்ணி கொடுத்துட்றோம். இருக்கிற அத்தனை லேடிஸும் நீங்கள் கொண்டாட வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஏப்ரல் மட்டும் இல்லை சார், டிசம்பர் ஆனால் கூட நாங்கள் ஆடினே இருப்போன்ற மாதிரி நாங்கள் வந்து லேடிஸே இராணுவ படன்ற மாதிரி நாங்கள் கொண்டாடிட்டே தான் இருப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி லீவெல்லாம் இல்லாமல், சாரி லீவ் டைமில் எல்லா லேடிஸ் வந்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக பிளான் பண்ணி இந்த மாதிரி டைமில் நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிகள் சார். அண்ட் அடுத்ததாக ஒரு பியூட்டிஃபுல்லான விமனை தான் நம்ம கூப்பிட போகிறோம். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுடைய, நோபல் ஆர்ட்டுடைய டிரெக்டர், ஃபவுண்டர் ஆஃப் கிரியேட்டர்ஸ் அகாடமி, செக்ரட்டரி ஆஃப் சேலம் இன்டர்நேஷ்னல் சிலம்பம் அசோசியேஷன், ஒரு அழகான சோஷியல் ஒர்க்கர், ஜஸ்ட் நவ் இந்தியா வெப் சீரிஸுடைய சேனல் எடிட்டர் திருமதி ஹேமலதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும், அதை எல்லாரும் கேட்கணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். மேம் ப்ளீஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ், ஏன்னா சார் வந்து ரொம்ப அழகாக உங்களை என்தியோசியாக பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஆஸ் அ விமன்ஸ் டே இந்த இயரோட தீம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நோ தட் இந்த இயரோட தீம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? சார், கிவ் டு கெயின். ஏன்னா எவ்ரி இயர் வந்து விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் வந்து வித்தியாசமான டைட்டில்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்போம். கிவ் டு கெயின் யாராவது மீனிங் சொல்ல முடியுமா? எனிவன்? கொடுத்தால் கொடுக்கப்பட மட்டும் இல்லை, இங்கே கேட்காமையும் நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபெமிலியரான தீமை தான் இந்த வருஷம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட வந்து இன்னைக்கு நம்மளுடைய விமன்ஸ் அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து சேவரத்னா விருது. ஏன்னா ஒரு விருது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம். நம்ம புதுமை பெண், சாதனை பெண் அந்த மாதிரிலாம் நிறையா வாங்கியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து சேவரத்னா விருதோட உங்களுடைய சேவைக்கான சிறந்த அங்கீகாரத்தையும் நாங்கள் வழங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னுடைய நேமில் இன்னும் ஒரு பார்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட், அதாவது எப்படி இன்னைக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபாரின் பிராண்டை வந்து இன்னைக்கு வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்கிறோமோ, அதே மாதிரி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னுடைய வேர்ல்ட் லெவல் 2nd பிளேஸ், இந்தியாவில் 1st பிளேஸ் புக் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் சரித்திரத்திலேயே ஒரு பெண் இயக்குனராக இருக்கிறது இந்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் மட்டும்தான். அதோட எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். இதில் உங்கள் புவனேஸ்வரி மேமும் எங்களுடைய டீம் மெம்பர் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்.
ஏன்னா எங்களது வந்து 400 ஆர்கனைசேஷனுக்கு சொந்தக்காரங்க. அதாவது பெண்களோட எம்பவர்மெண்ட், சோஷியல் சர்வீஸ் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸுக்கு நான் ஒலிம்பிக் டைம்ஸ் அப்படிங்கிறதுல வளரி, சிலம்பம், கராத்தே, தேக்வாண்டோ, ஸ்விம்மிங், யோகா அப்படின்னு பலதரப்பட்ட அனைத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதில் நடனத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. நான் சிலம்பம் செக்ரட்டரியாக இருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயங்களோட ஒரு சேலத்தில் ஒரு தொகுப்பாளினியாகவும் இருக்கேன், அதோட ஒரு ரிப்போர்ட்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் ஒர்க் கொடுத்துட்ருக்கோம். ரோட்டரியில் இருக்கக்குள்ளேயும் சரி, இன்றைக்கும் சரி, சுவரோவியங்கள், விழிப்புணர்வு சார்ந்த சுவரோவியங்களை நாங்கள் இலவசமாக வரைஞ்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு டிராயிங் டீச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா படித்தது சிவில் இன்ஜினியரிங், ஒர்க் பார்த்து பேஷனில் உள்ளே வந்தது டிராயிங், அதுலேருந்து இன்னும் பேஷனாக உள்ளே வந்தது சோஷியல் மீடியா. அந்த மீடியாவில் நிறையா இன்றைக்கி செய்திகளில் என்னை வந்து பார்க்கலாம், பேப்பர்களையும் ரெகுலரில் கொண்டு வந்துட்டுருக்கோம். அதோடு வந்து எங்களுடைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய பெண்களை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும், தொழில் முனைவோரை மாற்றணும் அப்படிங்கிறதுல உள்ளே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு அந்த விஷயங்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது, எதற்கும் தயாரானவள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொண்டு வரணும். தன்னைத்தானே ஒரு பெண் என்னைக்கு சாதனையாளராக நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த பெண் முழுமை அடைவாள் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். தேங்க்யூ. ஏன்னா வந்து பெண்கள் வந்து நம்ம இதை செஞ்சால் ஏதாவது நினச்சிருவாங்களோ, இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் ஸ்டேஜ் விட்டு இறங்கிடுறோம், நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இங்கே காட்டுங்க. நான் சொல்கிறேன் அவங்கள வச்சுக்கிட்டே பர்ஃபார்மன்ஸ் காட்டுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அதை செஞ்சாதான் இன்னைக்கு பெண்கள் தினம் கொண்டாடுறதுல ரொம்ப முழுமை அடையும். ஏன்னா நாங்கள் ஆடுறதுலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், தனுஷ் ஜுவல்லரிக்கு சேலம் மாவட்டத்தில் நான் பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கேன். 2024 தனுஷ் ஜுவல்லரியால் புதுமை பெண் விருது நான் வாங்கியிருக்கேன். என்னால் கிட்டத்தட்ட 38 டீச்சர்ஸ்க்கு தனுஷ் ஜுவல்லரியிலேருந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதை நான் ரொம்ப பெருமைப்பட நான் சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சமூகம் அப்படிங்கிறது வந்து ஆண்களுடன் இணைந்து இல்லை, அவங்களையும் தாண்டி நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வந்து நான் பெருமையாக சொல்லுவேன். ஸோ அவங்க முன்வரிசையில் அமர நம்ம இங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு அது பெருமை. அவங்கள அனுப்பி வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம பெண்கள் தினம் கொண்டாடுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாதுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எந்த ஒரு பெண் முன்ன வந்தாலும் ஆண் முன்ன வந்தாலும் இருவரும் சமம் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். ஆமாம் தானே? எஸ். அப்போ அது பலமாக கைத்தட்டல் கொடுக்கலாமே. அப்போ அவங்கள இங்கே உட்கார வச்சே நம்ம ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலாமா? யா, தேங்க்யூ. ஸோ அதுதான் நம்மளுடைய வின் பவர். ஸோ அதோட இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சேவரத்ன அவார்டு வந்து நாங்கள் எப்போவுமே வந்து ஆஸ் அ டியூரேஷன்ஸ் டேக் த 1 month. பட் புவனேஸ்வரி மேம் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணக்குள்ளே ரொம்ப க்ளோசிங் டேட். அது இல்லாமல் இது எலெக்ஷன் சமயம், ஒரு பார்சல் கொண்டு வரதுன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம். நாங்கள் ஆனால் நான் ஒரு பாஸ்ட் ரோட்டரியன் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த இடத்த விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. எங்கள் அப்பாவும் பாஸ்ட் ரோட்டரியன், அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், நான் வந்து எலெக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். பட் என்னால் மீடியாவில் இருக்கிறனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு போக முடியலை. ஏன்னா நிறைய ராலிஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரோட்டரி மூலயமாவே போலியோ அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பைக் ராலிஸ், சைக்கிள் ராலிஸ், விமன்ஸ் எம்பவர்ஸ் நிறைய ரோட்டரி மூலயமாவே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்து மேம் 1 week தான் டைம் கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து நான் என்னால் எவ்வளோ எஃபெக்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து உங்களுக்கான அந்த விருதை வந்து இன்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஆஸ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு புவனேஸ்வரி மேம். புவனேஸ்வரி மேம் இங்கே வாங்க. ஏன்னா இவங்க எங்களோட மெம்பராக இருக்காங்கன்றது மட்டும் கிடையாது, ஏன்னா ரோட்டரியில் வந்து இன்னைக்கு நிறைய பெண்களுடைய சாதனைகளை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும், அவங்களோட வந்து நாங்கள் ஹைலைட்டாக கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பெரிய மோட்டோ. ஸோ அந்த மோட்டோக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயந்தான், எவ்வளோ வேகமாக என்னால் கொண்டு வர முடியுமோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு புவனேஸ்வரி மேமுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் கிவன் டு த பிக் அப்ளாஸ் டு புவனேஸ்வரி மேம். ஸோ நம்ம இப்போ எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிடலாமா? எஸ் எஸ். ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறோம், வீட்டில் வேலை பார்க்குறோம், நிறைய ஒர்க்கில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கான ஒரு 5 நிமிஷத்தை டெய்லி யாருக்காவது வாழ்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக மட்டும், நான் இன்னைக்கு எனக்காக தான் நான் ஒதுக்கி இருக்கேன்னு யாராவது வாழ்றீங்களா?
அந்த 5 நிமிஷம் நீங்க மட்டும்தான் இருக்கணும். உங்களை சுத்தி எந்த கனவும் ஓடக்கூடாது. உங்க கனவு நீங்களா மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல எல்லாருமே தன்னை மாத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு குழந்தைங்க இருக்காங்க. காலையில எழுந்திரிச்சு குழந்தைங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், அவங்கள வேலைக்கு அனுப்பிடணும், இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், மாமியாரை பார்க்கணும், மருந்து கொடுக்கணும், வீடை கூட்டணும், பெருக்கணும், வேலைக்கு போகணும். நம்மளும் கம்ப்யூட்டர்ல பார்க்குறோம், ஐடி ஒர்க் பார்க்குறோம், அதோட வந்து டீச்சர் ஒர்க் பார்க்குறோம், மீடியாவில் இருக்கோம், எல்லா ப்ரொஃபஷனலும் பார்க்குறோம். ஆனால் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல்லையும் நைட்டு படுக்கிறப்போ நைட்டு 11 மணிக்கு தான் நம்ம மேலே ஞாபகமே வரும். இது உண்மையா? எஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடைப்பட்ட நேரத்தில் நமக்கான ஒரு 5 நிமிஷத்தை தினம் வாழ்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள டேலண்ட்டை நீங்களே வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆடணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஆடுங்க. கிராஃப்ட் ஒர்க் பண்ணணுமா தாராளமாக செஞ்சு பழகுங்க. பாடணும்னு தோணுச்சுனாலும் பாடுங்க. வித்தியாசமாக சமைச்சு பழகணுன்னாலும் உங்களுக்காக நீங்கள் சமைச்சு பழகுங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஆடக்குள்ளே நீங்களும் குழந்தைங்களாவே கன்வெர்ட் ஆகிடுங்க. டேய் நான் உங்கள் அம்மா, நான் அப்படிலாம் இருக்கேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த குழந்தையோட சேர்ந்து குழந்தையா நீங்களும் கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு அம்மா பொண்ணுகளுமாமே வந்திருப்பீங்க. இந்த இடத்துல அம்மா பொண்ணுங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற கண்கொள்ளா காட்சி நடந்ததுன்னா அதுதான் சரித்திரம் நான் சொல்லுவேன். ஸோ பொண்ணு ஆடுற அம்மா வேடிக்கை பார்க்கணும். ஏன்னா நாங்கள் சேலத்தில் கண்டக்ட் பண்ணக்குள்ள மாமியார், மருமகள், அம்மா, பொண்ணு 4 தலைமுறை கொள்ளு பேத்தியோட 5 தலைமுறையை நாங்கள் ஸ்டேஜில் நான் நிறுத்துவேன். அந்த மாதிரி இங்கே யாராவது வந்திருக்கீங்களா? நீங்கள் வந்திருக்கீங்களா? அம்மா பொண்ணு 2 பேர் வந்திருக்கீங்க. எஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணோட இன்னைக்கு வந்து ஒரு அழகான குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெருசான ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி விமன்ஸ் டே வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, தினமுமே விமன்ஸ் டே தான். என்னைக்கெல்லாம் நம்மளை நாமளே பாராட்டி நம்மளே உயர்த்தி பேச ஆரம்பிக்கிறோமோ, நம்மளை நாமளே அழகாக இருக்கோன்னு என்னைக்கு நம்ம மனசில் படுதோ, நான் குண்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. நான் அழகா இருக்கேங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஸோ ஏஜ் இதில் காரணமே கிடையாது. தேங்க்யூ சார். ஏன்னா வயசெல்லாம் மேட்ரே கிடையாது. 5 வயசு குழந்தையாவும் என்னால் நடக்க முடியும், 60 வயசு பாட்டியாகவும் என்னால் நடக்க முடியும், 80 வயசு எங்கராகவும் என்னால் இருக்க முடியும். ஸோ அந்த மனப்பான்மை நமக்குள்ளே வந்துருச்சுனாவே நம்ம வீட்டையும் ஆள முடியும், நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்தையும் ஆள முடியும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். 2 முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிருக்கீங்க. நாமளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். யாருக்காகவும் இல்லாமல் எனக்கான ஒரு நேரம்னு தினமும் ஒரு நேரம் நம்ம ஒதுக்கணும். முக்கியமாக யாராவது நம்மளை க்ளோரிஃபை பண்ணால் நம்பவே கூடாது. பாரு என் பொண்ணு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸையும் பார்த்துட்டு ஒரு பெண்ணால் 2ம் செய்ய முடியுதுன்னு சொன்னால் 2லாம் செய்கிற அளவுக்கு நான் சூப்பர் விமன்லாம் கிடையாது. என்னால் 1 தான் செய்ய முடியும். நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னா வீட்டுக்கு நான் ஒரு மெய்டு வச்சுப்பேன், அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். இல்லை வீட்டு வேலை செய்கிறேன்னா என்னால் அதை தான் முழுமையாக செய்ய முடியும், என்னால் இது செய்ய முடியாதுன்னு எது நம்மளால் முடியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த க்ளோரிஃபை பண்ணுறதெல்லாம் முதல்ல நம்பாமல் இருக்கணும். அண்ட் 2வது முக்கியமான விஷயம், நம்மளை யாராவது பாராட்டணும்னு நினச்சோன்னா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்மளை யாருமே பாராட்ட மாட்டாங்க, அவசியமும் கிடையாது. நம்மளை நாமளே பாராட்டி நம்மளே தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் ஹேமலதா மேம். அண்ட் உங்களை இப்போ கௌரவிக்க வேண்டிய ஒரு நேரம். உங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் எங்கள் மனசில் கொடுத்துருக்கோம், அதை இந்த இடத்துல நிகழ்த்த வேண்டிய தருணம். ஸோ அதுக்காக வனிதா சுரேஷ் மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு அவார்ட் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். மழை எப்படி இவங்களை தான் நினைக்கணும்னு இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா நினைக்குதோ, வெயில் எப்படி இவங்களுக்கு மட்டும்தான் தருவேன்னு இல்லாமல் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி என்னோட வாழ்க்கை எனக்கானது மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஏதாவது செய்யறதுக்காக தான் கடவுள் என்னை இந்த இடத்துல வச்சிருக்காருங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய நபர்களுக்கு, மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய நபர்களுக்கான அவார்ட் கொடுக்க வேண்டிய தருணம் இது. சேவரத்னா அவார்ட்ஸ். ஸோ 25 முக்கியமான நபர்களுக்கு இந்த அவார்டை கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க யாருன்னா, ஸோ முதலாவதா திருமதி வனிதா சுரேஷ் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டலோட. சேவரத்னா அவார்ட்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்கப்படுற ஒரு நோபலான அவார்ட். அது மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஸோ அந்த அவார்டை இந்த இடத்துல நம்ம நிகழ்த்திக்கிட்டு இருக்கோம்.
அடுத்ததாக பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அவார்ட் கோஸ் டு திரு ரவிக்குமார் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அவார்ட் கோஸ் டு திரு சுந்தர்ராஜ் அவர்கள். பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். Sir, and the next award goes to GRB திரு விஜயகுமார் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் திரு விஜயகுமார் அவர்களுக்கு. So much sir. 26 goes to Mr. Vijay Kumar. So பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் திரு விஜய் குமார் அவர்களுக்கு. to AG சுரேஷ் அவர்கள். Thank you so much sir. அடுத்ததாக AG சுரேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. And அடுத்த சேவரத்னா award 2026 goes to Mr. கிரண் ஹரிஷன். வாழ்த்துக்கள் திரு கிரண் ஹரிஷன். And அடுத்த award goes to திரு இஸ்மாயில் கான் அவர்கள். Let's welcome Ismail Khan onto the stage please. And the next award goes to திரு சரவணன் அவர்கள். Mr. சரவணன். வாழ்த்துக்கள் திரு சரவணன். And the next சேவரத்னா award 2026 goes to திரு RV ஹரி கிருஷ்ணன் அவர்கள். And the next award goes to G. Sujay அவர்கள். வாழ்த்துக்கள் திரு சுஜய். Thank you so much. And அடுத்த சேவரத்னா award goes to Mr. Uma Shankar. திரு உமா சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much sir. அடுத்த சேவரத்னா award goes to திரு சோனல் கிஷன் அவர்கள். திருமிகு சோனல் கிஷன் அவர்கள். வெல்கம் மேம். அடுத்த சேவரத்னா award 2026 goes to Mr. Mohammed Ismail Khan. வாழ்த்துக்கள் சார். Thank you so much. அடுத்த சேவரத்னா award goes to Mr. ஜோஷ்னா அவர்கள். And the next award goes to திருமதி ரியா அவர்கள். ரியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். The next award goes to அனந்தராமன் அவர்கள்.
வெல்கம் ரியா. அடுத்த சேவரத்னா அவார்ட் கோஸ் டு திரு ரமேஷ் குமார் அவர்கள். ரமேஷ் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். The next award goes to Mr. Anantharaman. வாழ்த்துக்கள் திரு அனந்தராமன். Thank you so much. And the next award goes to திருமிகு புவனேஸ்வரி அவர்கள். புவனேஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மேம். Thank you so much. And the next award goes to Inigo Lancy அவர்கள். And அடுத்ததாக ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் இனிகோ லான்சி அவர்கள். அவங்க விமென்காக, அவங்க எம்பவர்மென்ட்காக அவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேவரத்னா விருது மட்டும் இல்லாம சக்தி விருதும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. Thank you so much ma'am. And அடுத்ததாக கல்வி செம்மல் அவார்டை வாங்குறதுக்காக திரு சிவகுமார் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் டி சிவகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துகளும். மக்களுக்காக, சமூகத்துக்காக ஏகப்பட்ட சேவைகளை ஆற்றி வருவதற்காக சக்கரவர்த்தி அவார்டும் சேர்த்து அவருக்காக வழங்கப்படுது. இந்த மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க டிஜே. அடுத்ததாக வி சுரேஷ் அவர்களுக்கு சக்கரவர்த்தி அவார்ட் வழங்கப்படுகிறது. ஸோ அவருடைய சேவையும் பாராட்டி சமூகத்துக்கு இந்த மாதிரி மக்கள் என்றுமே தேவை. ஸோ நம்மளை கடவுள் இந்த இடத்துல வச்சிருக்கிறது நம்ம இன்னும் 4 பேருக்கு செய்யறதுக்கு தாங்கிறது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணக்கூடிய மக்களுக்காக இந்த சக்கரவர்த்தி அவார்ட். வாழ்த்துக்கள் சார். சக்கரவர்த்தி சுரேஷ் சார் அப்படின்னு நீங்க அழைக்கப்படுவீங்க. அடுத்த அவார்ட் கோஸ் டு ஜோஷ்னா அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.